ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மகள் குட்டிக்கு ஆப்பிள் பியூரியும் ஹோம்மேட் செர்லாக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாவு ஆப்பிள் எடுத்து அதை நல்லா தோல் சீவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா மசியுது. இதை நீங்கள் மசிச்சு கூட கொடுக்கலாம். நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹோம்மேட் செர்லாக் பவுடர் எடுத்து போட்டு கட்டி வராமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்து அது நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விடணும். ஒரு 10 நிமிஷம் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சம்டைம்ஸ் வந்து 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதை பொறுத்து தான். இப்போ நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆப்பிள் பியூரியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வந்து செர்லாக் எடுத்திருக்கேன், அது கூட வந்து கொஞ்சமாக ஆப்பிள் பியூரி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஆப்பிள் பியூரியும் செர்லாக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செர்லாக் வந்து ஆற ஆற அதில் வந்து ஏடு கட்டுற மாதிரி இருக்கும், அது திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் அப்பப்போ அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து 6 மாதம் முடிஞ்சதுலேருந்து இந்த ஹோம்மேட் செர்லாக் வந்து கொடுத்துட்ருக்கேன். எப்போவது டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நான் இந்த செர்லாக் கொடுப்பேன். ஆனால் அது கூட வந்து ஆப்பிள் பியூரி, பனானா பியூரி கொடுத்தா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பிள் வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் மறக்காமல் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.